அருகு வெண்ணிலவை சிரிக்கின்ற விண்மீனை ஆதவனை ஆழ்கடலை ஆடி வரும் பூங்காற்றை நாதமொரு பொழிகின்ற நல்வண்டு தும்பியினை கீதமடை பொழிகின்ற கிடிப்பேச்சை இதை அத்தனையும் மிஞ்சிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளரை சுத்தி அருவாள் நட்சத்திர சின்னத்தை வெற்றி உறுதி என்ற உறுதியோடு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களையும் உங்கள் கமலமலர் பாதங்களில் என் கண்மலரை வைத்து என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்து எனக்கு முன்னால் பேசிய பெருமக்கள் எல்லாம் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாயகர் அண்ணன் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய சாதனையை எடுத்துரைத்தார்கள். நானும் அதே வழியில் சொல்லாமல் அதற்கு முன்னால் நம்மை விட்டு மறந்தாலும் உலகமெங்கும் பரவி கிடக்கின்ற தமிழ் சமுதாயத்தின் ஒப்புயர் பெற்ற தலைவர் ஐயா கலைஞர் அவர்களுடைய 2006ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு சில சாதனைகளை உங்களிடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். நாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய தலைவர் ஐயா கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கின்ற கலைஞர் அவர்களுடைய மறுஉருவாக இருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் முதல்வராக இருக்கின்ற போதுதான் தமிழ்நாட்டில் சாதனை மலரும். திருவொற்றியூரில் எண்ணற்ற சாதனைகள் நாங்கள் செய்திருக்கின்றோம். திருவொற்றியூரில் சாதாரண சாதனைகள் அல்ல. இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் திட்டமாக இருந்தாலும், கூட்டு குடிநீர் திட்டமாக இருந்தாலும், பாதாள சாக்கடை திட்டமாக இருக்கட்டும், பீச் ரோடு விரிவாக்க திட்டமாக இருக்கட்டும், மெயின் ரோடு விரிவாக்க திட்டமாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும், மாட்டு மந்தை மேம்பாலமாக இருக்கட்டும், கத்திவாக்கம் மேம்பாலமாக இருக்கட்டும், அமையப்பட்டிருக்கு 800 ஆத்து மேம்பாலமாக இருக்கட்டும், இன்னைக்கு KPP சாமி அவர்கள் விட்ட பணியை தொடர்வதற்காக அவருடைய தம்பி அவருடைய மறுஉருவாக இருக்கின்ற திருவொற்றியூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் KP சங்கர் அவர்கள் கத்திவாக்கத்தில் நூலகமாக இருக்கட்டும், அது திருமண மண்டபமாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும், வலைப்பின்னும் கூடமாக இருக்கட்டும், இன்னைக்கு இந்த பகுதியிலே இந்த பக்கிங் கனாலை தூர்வாரி இதை ஆழப்படுத்தி நெட்டுக்குப்பத்திலே இன்னைக்கு 170 கோடியில் சிறப்பான பணியை தொடர்ந்து இன்றைக்கு அந்த பகுதியில் மாதத்துக்கு மீன் பிடிக்க போற மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 5 to 10 மீனவர்கள் இறந்துடுவாங்க. இன்னைக்கு அந்த மீனவ குடும்பங்கள் சிறப்பாக இருக்குன்னா அதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இதுதான் இந்த மக்கள் சாட்சி. எதிர்த்து நிற்கிற அண்ணன் சுத்தி அருவாள் நட்சத்திர சின்னம் என்னுடைய ஒரு தாய் வீட்டில் பிறக்க முடியாத ஒரு காரணத்தால் வெவ்வேறு தாய் வீட்டில் பிறந்துட்டு அண்ணன் தம்பியாக திகழ்கின்ற தோழர் எல் சுந்தரராஜன் அவர்களை எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர் குப்பன் அவர்கள் என்ன செய்தார்? உங்களுடைய ஆட்சி எப்பவே போச்சு, அதுக்கும் இதுதான் சாட்சி. நீ என்ன உன்னுடைய சாதனையை சொல்லணும். எனக்கு முன்னால் பேசிய அன்பு தம்பி கருணா அவர்கள் பேசினாங்க, விவாத மேடையில் நீ சொல்ற பட்டா வாங்கி கொடுத்த இந்த மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை நீ கொண்டுட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொன்னா, மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை கொண்டுட்டு வந்தோன்னு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற தொண்டன் தோழன் அன்பன் நண்பன் இதில் இருக்கிற தலைவர்கள் யாரு வேணா சொல்லலாம். நீ சொல்றதுக்கு என்ன KPP சாமிக்கா பிறந்த நீ எப்படி சொல்லலாம்? இன்னதை இவன் செய்து ஆராய்ந்து அன்னதை அவன் செய்தல் நன்று போற்றுவார் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை எனதெல்லாம் ஏற்கும் என்றால் எவரெடுத்தாலும் நெல்லை நஞ்சன் நெஞ்சன் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரன் திமுக காரன். எப்படா நீ சொல்லுவ? களவாணி கூட்டம் நீ யார் குப்பா? நீ விவேக மேடையில ஒரு அதாவது அந்த முகத்தை பாரு, ஒரு அன்பும் பண்பும் ஒரு குழந்தை முகம் எல் சுந்தரராஜன் அவர்கள் சும்மா கிடையாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுத்தி அருவாள் நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்கிறாங்கன்னா அதுக்கு நான் அப்புறம் சொல்றேன், சரியா? அவரை போய் நீ உனக்கு என்ன அருகதை இருக்கணும், என்ன அருகதை இருக்கணும்? தொழிலாளிக்காக போராடக்கூடியவர் தான் இன்றைக்கு நமக்கு நம்மிடத்தில் நிறுத்தியிருக்கின்ற சுத்தி அருவாள் நட்சத்திரத்தில் நிறுத்தியிருக்கின்ற அந்த எல் சுந்தரராஜன் அவர்கள். நீ கொள்ள அடிச்ச கூட்டம்டா நீ. என்ன நீ சொல்ற வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்த என்ன வேலை வாய்ப்பை நீ வாங்கி கொடுத்த? அந்த VGP ஒண்டர்லாண்டு நேற்றைய தினம் கூட்டத்தில் கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KP சங்கர் அவர்கள் அங்கே சொன்னாங்க, VGP ஒண்டர்லாண்டுடைய அந்த ஒண்டர்லாண்டை போய் தலைவர் கேட்கும்போது அந்த ஒண்டர்லாண்டை அரசாங்கத்தினுடைய நம்முடைய மின்வாரியத்துக்காக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது VGP பிரதர்கள் என்ன சொன்னாங்களா, அவருடைய தம்பிகள், இது என்னுடைய அண்ணனுடைய கனவு, இதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், இதை மட்டும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லும் போது
ஐயா கலைஞர் அதற்கு என்ன சொன்னார்னா, இது என்னுடைய அண்ணாவுடைய கனவு, பல லட்சம் குடும்பங்கள் அங்க வாழ வேண்டும் என்பதற்காக அதை கொண்டு வந்தவர். தமிழகத்தினுடைய உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் இதயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் கடவுள் ஐயா கலைஞர் கொண்டு வந்த திட்டம் அது. அதை கட்டி முடித்துட்டோம்னா ஆட்சி மாறுது, மாற்றம் வந்தோம்னா அதுல கொடுக்குறாங்க வேலை வாய்ப்பை மீனவர்களுக்காக. அது கடலும் கடற்கரையும் சேர்ந்த இடம், அதனால அந்த மீனவர்களுடைய இடத்தை கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது அதுல பல ஆயிரம் வேலைகள் கொடுக்குறாங்க. அந்த வேலையை 1500 வேலையை 24 மீனவ கிராமங்களுக்கு கொடுக்கும் போது ஒரு 1500 வேலையை திருடி துண்ண வந்தாண்டா குப்பானி, நீ எப்படா சொல்லுவ? வேலையை நான் வாங்கி கொடுத்தேன் எப்படி சொல்லுவ? களவாணி கூட்டம். அது மட்டுமா, நீ எப்படி சொல்லலாமா? அதை ஒரு வேலையை 3 லட்சத்துல இருந்து 2 லட்சத்துல 2 லட்சம் 3 லட்சத்தை வித்த நீ அப்படியா? இங்க இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற அந்த நாய்கோட்ரஸ்ல இருக்கிற கம்பெனி பேர் என்னங்க? கான்கார் வேலையில் ஸ்ட்ரைக்கு வரும்போது அதுல தொழிலாளிக்காக குரல் கொடுத்தோம்னா என்னுடைய அண்ணன் இங்க இருக்கிற எல் சுந்தரராஜன். நீ சொல்ல முடியுமாடா குப்பா? உன் புள்ள என்ன செஞ்சிச்சு? கார்பண்டம் யூனிவர்சல்ல HR மேனேஜரா இருந்தது. அதுல என்ன பண்ணுச்சு? உன்னுடைய சாதனை படிக்க வச்ச. ஆனா என்ன பண்ண, உன்னுடைய ரத்தம் அதுல திருடு பொய் பொருட்டு எல்லாம் இருக்குன்னு காட்டிடுச்சா? அதுல லோடு லோடா இரும்ப கொள்ளை அடிச்சுதா இல்லையா உன் புள்ள கார்த்திகே? இந்த 7வது வார்டில் அவர் மாமன்ற உறுப்பினர், ஒரு மாங்காமடையர் கூட்டத்தோடு கூட்டணி வச்சு ஆயிட்ட. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், வருகின்ற காலம் பதில் சொல்லும், அது வேற கதை. அதுல என்ன பண்ணுச்சு? எல்லாம் திருடி இரும்புகளை திருடி பல லட்சங்களை கோடிகளை இரும்ப திருடின உடனே அந்த கம்பெனி நிர்வாகம் உன் பிள்ளைய பார்த்து என்ன சொல்லிச்சு? உன்னை அழைச்சி, குப்பா நீயும் பிள்ளையும் வேலையை எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க, இதுக்கப்புறம் அதில் இருந்தீங்கன்னா உங்களை போலீஸில் தான் நாங்கள் பிடிச்சி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை இந்த கம்பெனியை வேலையை விட்டு எடுத்துதா இல்லையா? உண்மையா இல்லையா? அது மட்டுமா, என்னுடைய வட்டத்தில் ஜீவமணின்னு ஒரு நாடார் தொழில் செய்யக்கூடியவர், அவரிடத்தில் 3 கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க. கடனை பெற்று முடிந்துட்ட உடனே மீண்டும் அந்த கடனை எப்படி திருப்பி கொடுக்குறது தெரியாம உன் பிள்ளைய வச்சு உன்னுடைய அடியாட்களை வச்சு விடியற் காலம் 3 மணிக்கு அந்த வீட்டுல CBIன்னு சொல்லிட்டு 3 கோடி பணத்தை திருடுனீங்களா இல்லையா? இது உண்மையா இல்லையா? சொல்ல முடியுமா குப்பா? அப்படியாப்பட்டவரா? எங்களிடத்தில் வெற்றி வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்ற தொழிற்சங்க தோழர்கள் சுந்தரராஜன் அவர்கள், நீ அவர் ஒண்ணா விவாத மேடையில் மிரட்டுறதுக்கு நீ அந்த அளவுக்கு தைரியமானவனா? நீ அது மட்டுமா செய்திருக்கின்றாய்? அது மட்டுமல்லாமல் நீ திருவொற்றியூர் மக்களுக்கு தொகுதி மக்களுக்காக கடலரிப்பில் போன இடத்தை நம்முடைய சடையங்குப்பத்தில் இருக்கிற அத்தனையுடைய பட்டாக்களையும் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கருக்கு மேல பேட்சிங் பிளான் போட்டு வச்சிருக்கிற அந்த அரசாங்கத்தில் மீனவர்களுக்காக கொடுக்கிற இடத்தை யாரும் விற்க கூடாது வாங்க கூடாதுன்னு அதுல பட்டாலே எழுதியிருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் வரும். மாறாதையா, மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்ற மாதிரி இனி தமிழ்நாட்டில் எத்தனை நூற்றாண்டை கடந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நம்மளால இதை மாறாது. ஆனா பேட்சிங் பிளான்ட் கூடிய விரைவில் அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே உன் பேட்சிங் பிளான்ட் போச்சு. அதுல எது மாற்றமே கிடையாது. அதை விட்டுட்டு எதோ பேசுற, எதோ பண்ற. நாங்க பண்ண சாதனைகள்லாம் நீங்க பண்ற, நீ சொல்ற சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கணும். இப்ப நீங்க சொல்றோம், என்னுடைய அண்ணன் KPP சாமி அவர்கள் 2006 இந்த பகுதிக்காக கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடிக்கு மேல பணி செஞ்சிருக்கிறாங்க. அந்த பணியை நீ சொல்லு. நான் இந்த 2 முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், நான் இந்த பணியை செஞ்சேன். அதுக்கு பிறகு அவருடைய உறவுகளுக்கு அவருடைய தம்பிக்கு சட்டமன்ற உறுப்பினரானார், அவர் இத்தனை பணிகளை செஞ்சிருக்கிறோம் சொல்லி ஓட்டு கேட்கிறேன். அதை விட்டுட்டு பட்டா வாங்கி கொடுத்து நீ யார் தெரியுமா குப்பா? உன்னுடைய கட்சியில ஒருத்தவங்க இறந்துடுறாங்க, ஒரு கட்சிக்காரன் இறந்துறான். அந்த இறந்தவங்களுக்கு ஜெயலலிதா 50,000 பணம் கொடுக்குது. அந்த பணத்தை எடுத்துட்டு போய் 25,000 கொள்ள அடிச்சுட்டு 25,000 கொடுக்கும் போது உன்னை கூப்பிட்டு போயஸ் கார்டன்ல வச்சு ஜெயலலிதா பிளடி பாஸ்டர் சொல்லிட்டு இந்த கணத்துல செருப்பால் அடிச்சது வரலாறு உண்டா? திருட்டு கூட்டம். நீ இது உட்கார்ந்து இருக்கிறது தியாக கூட்டம், இது அன்பும் அரவணைப்பும் உள்ள கூட்டம்.
இது எப்படியாப்பட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்றால் இது பச்சை கிளியும் பஞ்சவர்ண கிளியும் உள்ள கூட்டணி, அன்பும் பண்பும் உள்ள கூட்டணி, பாலும் தேனுமாய் உள்ள கூட்டணி. உங்களுடைய கூட்டணி எப்படியாப்பட்ட கூட்டணி தெரியுமா? கீரியும் பாம்புமாய் உள்ள கூட்டணி, எலியும் பூனையும் உள்ள கூட்டணி, பேயும் பிசாசும் உள்ள கூட்டணி. இது தியாக கூட்டணி, தமிழ்நாட்டின் தாய் கூட்டணி. இது வெல்லும், வருகின்ற காலம் பதில் சொல்லும். தோழர்களே, நண்பர்களே, அன்பர்களே, வருகின்ற 23ஆம் தேதி நம் சாதனை உங்களுக்கு நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாம். அந்த இது கொடுக்கிற கூட்டணி, அது தமிழ்நாட்டை கெடுக்கிற கூட்டணி. இது அமையப்பட்டு இருக்கின்ற நம்முடைய கொடுத்திருக்கின்ற சுத்தி அருவாள் நட்சத்திரத்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். முன்னாடியே சொன்னேன், சுத்தி அருவாள் நட்சத்திரம்னா சுத்தி நம்மிடத்தில் உதய சூரியனுக்கு ஏன் கொடுக்க சுத்தி அருவாளை கொடுத்துருக்கிறாங்கன்னா, இந்த சுத்தி அருவாளுக்கும் சூரியனுக்கும் என்ன நட்பு, என்ன உறவு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த சுத்தி தொழிலாளிகள் தட்டிக்கிட்டே இருந்தால்தான் அவங்களுக்கு சோறு. இந்த அருவாள் வரப்புகளை அறத்தெடுத்தால் தான் இந்த நாடு சிறப்பாகும். இந்த நட்சத்திரம் இருக்குங்க பார்த்தீங்களா, நட்சத்திரம் ஒரு காலத்தில் மணிக்காட்டி நாள்காட்டி இல்லாத போது மீனவர்கள் கடலுக்கு செல்லுகின்ற போது இந்த நட்சத்திரத்தை வச்சு தான் எங்களுடைய மணியை கிளப்பாங்க. வலை இறக்கிட்டாங்கன்னா அந்த வலையை எத்தனை மணிக்கு நாங்கள் கிளப்புறது போகிறது வருதுன்னா அந்த நட்சத்திரத்தை காட்டி தான் நாங்கள் மீனவர்கள் அந்த வலையை கிளப்புவாங்க. அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் நிறைந்த சுத்தி அருவாள் நட்சத்திரத்துக்கு வாக்களிப்போம், வெற்றி பெற செய்வோம். மீண்டும் தமிழ்நாட்டில் அண்ணல் தளபதி அவர்கள் முதல்வராக்கவும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.